பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். மத்திய அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் நீட் முறைகேட்டை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் வாக்குவாதம் என தகவல். மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடுக 10 ஆண்டு வரிச்சுமை குறைக்கப்பட வேண்டும் எனவும் பட்ஜெட் தொடர்பாக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் பேரூராட்சிகள் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 2391 கோடியில் பேரூராட்சிகள் மேம்பாட்டு திட்டங்கள் நிறைவேற்றும் என அறிக்கை வெளியீடு. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடை உரிமையாளர்களிடமிருந்து ரூபாய் 4 கோடி வந்திருப்பது கண்டுபிடிப்பு. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. சமூக நீதிக்கான அர்ப்பணிப்பும் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவாக நிற்கும் குணமும் ஊக்கமளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி. ராயப்பேட்டை, ஆலப்பாக்கம், பூந்தமல்லி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் தகவல்களை கேட்டறிந்தார். துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள். அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இல்லை. நாங்கள் எங்கள் தலைவர் என்ன முடிவெடுக்காரோ சாதனை. தமிழ்நாடு முழுவதும் இன்று இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு தொடங்கியது. சுமார் 1700 காலி பணியிடங்களுக்கு நடைபெறும் தேர்வை 26,000க்கும் மேற்பட்டோர் எழுதி வருகின்றனர். காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 45,000 கனஅடியாக இருந்த நிலையில் 60,917 கனஅடியாக அதிகரிப்பு. கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் அதிகரிக்கப்பட்டது. கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 35,000 அடியிலிருந்து 50,000 கன அடி நீர் திறக்க முடிவு. நீர் திறப்பு விகிதம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் காவிரி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க தொடர்ந்து 6வது நாளாக தடை. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினத்தை அருவியில் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை நாட்டுப்படகு வலையில் சிக்கிய கடல் பசு. வலையை அறுத்து மீண்டும் கடலில் விட்ட மீனவர்கள். ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு கோவை ஆனைமலை மாசாணி அம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள். சுந்தர மகாலிங்கம் கோயிலில் 1000க்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம். மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தலை சந்திக்கிறது மகாயுதி கூட்டணி. 288 தொகுதிகளுக்கு செப்டம்பரில் சட்டப்பேரவை தேர்தல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாஜக ஏக்நாத் அணி புதிய திட்டம்.
குஜராத்தின் ராஜ்கோட் ஆர்கே பல்கலைக்கழக நீட் தேர்வு எழுதிய 70% பேர் தேர்ச்சி. ராஜஸ்தான் மாநிலம் ஷிகாரில் 2000க்கும் மேற்பட்டோர் 720க்கு 650 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றதால் சந்தேகம். நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான சிவாஜியின் 23வது நினைவு நாள். சங்கத்தின் பொருளாளர் கார்த்தி சிவாஜியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை.